கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சின்ன பாடத்தினுடைய தலைப்பானது திருவிருந்தும் பிசாசும் அப்படின்ற தலைப்பின் கீழாக சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், இந்த உலகத்தின் அதிபதியானவன் பிசாசானவன். அவனுடைய வேலை என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லா ஜனங்களுடைய அந்த மனக்கண்ணை குருடாக்குறது அவனுடைய வேலைன்றது நமக்கு தெரியும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, திருவிருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தின் மூலமாக எல்லாருடைய மனக்கண்ணையும் பிசாசானவன் குருடாக்கி வச்சிருக்கிறான். அப்போ அதை குறித்த சில உண்மைகள் என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஓகே. அப்போது கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு திருவிருந்துன்னு சொல்லக்கூடிய காரியத்தை ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையில் என்ன பண்ணுறாங்கன்னா அனுசரிக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். என்னென்ன மாறிலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்கள், திருவிருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பின் கீழாக சில பேர் அதை செய்கிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நற்கருணை அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பின் கீழாக அதை செய்கிறாங்க. சில பேர் பார்க்கும் பொழுது ராப்போஜனம் அப்படின்னு தலைப்பின் கீழாக அதை செய்கிறாங்க. சரிங்களா? அப்போது வேதத்தை நேசிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் தயவு கூர்ந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த வார்த்தைகளை வேத வார்த்தைகளை மட்டும் நீங்கள் நிதானிங்க, உங்களுக்கு சில உண்மைகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ அந்த வகையில் சில ஆதாரமான வசனங்களை சம்பவங்களை பார்த்திங்கன்னா அடிப்படையாக கொண்டு தான் இந்த காரியங்கள்லாம் செய்யப்படுதுன்றது எல்லாரும் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு 1 கொரிந்தியரில் 10ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வசனமானது அநேகருக்கு அடிப்படையாக பார்த்திங்கன்னா ஒரு ஆதாரமாக இருக்கின்றது நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அதை வாசிக்கும் பொழுது, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா. அப்போது இந்த வசனத்தை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருங்க. இந்த வசனமானது வேறு வெர்ஷனில் தமிழ் பைபிளில் படிக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா திருவிருந்தின் கிண்ணத்திலிருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா போடப்பட்டிருக்கும். ஆங்கிலத்தை படித்து பார்த்தோம் அப்படின்னா கப் ஆஃப் பிளெஸ்ஸிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கப் ஆஃப் பிளெஸ்ஸிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போது இந்த காரியங்கள் எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கம்யூனியன் வித் கிரைஸ்ட். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஒருமனப்பட்டு ஒற்றுமையாக ஐக்கியப்பட்டு நம்ம எல்லாம் இருக்கின்றதுக்கான அடையாளங்கள் தான் இந்த வசனங்களில் காமிக்கப்பட்டிருக்கின்றதை எல்லாரும் நம்புகிறாங்க. ஆனால் இந்த ஒரு திருவிருந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அல்லது நற்கரணின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அல்லது ராபோஜனம் சொல்லக்கூடிய காரியத்தை எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி செய்கிறது கிடையாது. ஆனால் எல்லாரும் அடிப்படையாக காமிக்கக்கூடிய வசனங்கள், முதலாவது இந்த வசனம் 1 கொரிந்தியரில் 10:16. அடுத்து பார்க்கும்போது இது எல்லாத்துக்கும் பேஸ் எது, அடிப்படை எதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் காட்டி கொடுப்பதற்கு முன்பாக அந்த ராத்திரியில் அவர் அந்த அப்பத்தை எடுத்து அந்த திராட்சரசத்தை எடுத்து என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதைத்தான் அடிப்படையாக பார்த்திங்கன்னா அநேகர் வச்சுருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். உதாரணத்துக்கு பாருங்கள், 1 கொரிந்தியரில் 11ஆம் அதிகாரத்தில் 23 26 வசனங்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுவதற்கான ஒரு அடிப்படை எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மத்தேயில, மார்க்கில், லூக்காவில், யோவானில் இந்த காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லி காமிச்சிருக்காருன்னு சொல்லி நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படைக்கு இன்னொரு அடிப்படை இருக்குது. அதுதான் யாத்ராகமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த பஸ்காக்குரிய நியமங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த பஸ்காக்குரிய நியமங்களை தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நியமங்கள்லாம் மாற்றிட்டு நமக்கு இந்த ஒரு காரியங்களை ஏற்படுத்தி கொடுத்தான்றது தான் எல்லாருடைய அடிப்படையான நம்பிக்கை. சரிங்களா? அப்போது எல்லாரும் காமிக்கிறது ஒரே வசனத்தை தான் எல்லாரும் காமிக்கிறாங்க. ஆனால் அதை செயல்படுத்தும் பொழுது வெவ்வேறு விதமாக செயல்படுத்துகிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லியுமே இந்த காரியங்களை பண்ணுறாங்க. ஒரு வேளை நற்கருணை அப்படின்னு தலைப்புகளை பார்த்திங்கன்னா ரோமன் கத்தோலிக்க மக்கள் பார்த்திங்கன்னா இந்த காரியங்களில் டெய்லியுமே பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் மாதத்துக்கு ஒரு முறை, திருவிருந்து
அப்படின்ற ஒரு பேரில் கூட பார்த்தீங்கன்னா அநேகர் வந்து செய்கிறாங்க. இப்போ ரோமன் கத்தோலிக்க சபை அல்லாத மற்ற புரொட்டஸ்டன்ட் மக்கள் பார்த்தீங்கன்னா திருவிருந்துன்னு சொல்லக்கூடிய தலைப்பின் கீழாக இதெல்லாம் செய்கிறாங்க. சரிங்களா? அதை தாண்டி இருக்கக்கூடிய மற்றவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுறாங்க. இப்போ என்ன பிரச்சனை? நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி எல்லா வசனங்களையும் எல்லாரும் காமிக்கிறாங்க. அப்போ இதில் வந்து எதுதான் சரியான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அதனால தான் திருவிருந்தும் பிசாசும் சொல்லக்கூடிய ஒரு தலைப்பை வந்து நம்ம தேர்ந்தெடுத்திருந்தோம். சரிங்களா? அப்போ பிசாசானவன் எந்த அளவுக்கு வந்து இருதயத்தை, அதாவது மனக்கண்ணை குருடாக்கி எடுக்கிறான் அப்படின்னு ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்போது டெய்லியும் சில பேர் பண்ணுறாங்கல்ல, அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், ஆதிகால அப்போஸ்தலர்கள் வந்து சில காரியங்களை வந்து செய்திருக்கிறாங்க. அப்போ அந்த காரியங்களை தவறாக புரிந்து கொண்டார்கள் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு கேட்கும்போது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். யார் செய்துட்டாங்க? ஆதிகால அப்போஸ்தலர்கள் கிடையாது. ஆதிகால அப்போஸ்தலர்கள் செய்த காரியத்தை அநேகர் தவறாக புரிந்து கொண்டார்கள். அப்போ அந்த காரியத்தை இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். உதாரணத்துக்கு அப்போஸ்தலரில் 2ஆம் அதிகாரத்தில் 42ஆம் வசனம் வாசிக்கலாம் முதல்ல, அப்புறம் 46ஆம் வசனம் வாசிக்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், 42 படிக்கும்போது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிற்கதிலும், அப்பம் பிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? 46ஆம் வசனம் வாசிக்கும்போது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள் அப்படின்னு காமிக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த இடத்துல இந்த 2 வசனங்களை கூர்ந்து வாசிக்கும்போது, கவனிக்கும்போது, நிதானிக்கும்போது அப்பம் பிட்டிருக்கிறாங்க, பிரேக்கிங் ஆஃப் பிரெட் அப்படின்னு சொல்லி காமிக்கப்பட்டிருக்கும். அந்த பிரெட்டை பிரேக் பண்ணுறது. அப்போ இது வந்து அநேகர் வந்து இந்த காரியங்களை தவறாக புரிந்து கொண்டு டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஏற்படுத்தின காரியத்தை கூட ஒப்பிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அதுதான் தவறுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேதாகமம் மிக மிக துல்லியமாக காமிக்குது. எந்த வகையில் பிரதர் துல்லியமாக காமிக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்துல பிரெட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தையானது ஆர்டோஸ், ARTOS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க வார்த்தை. சரிங்களா? அது வந்து எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சாதாரண ஒரு பிரெட்டு. சரிங்களா? அப்போ வீட்டில் புசிக்கக்கூடிய சாதாரண பிரெட்டை வந்து என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்தி காமிக்குது. ஆனால் விசேஷ விதமாக நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒரு நிழலை ஃபாலோ பண்ணார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த பஸ்காவுடைய ஆடு அடிக்கும் பொழுது புளிப்பில்லா அப்பம் சாப்பிடணும். சரிங்களா? அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் அந்த நிழலை இயேசு கிறிஸ்து கை கொள்ளும் பொழுது அந்த புளிப்பில்லா அப்பத்துக்கு பயன்படுத்தின வார்த்தையானது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அசுமோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன பண்ணியிருக்காருன்னா பயன்படுத்தியிருக்காரு. அசுமோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அதில் வந்து ஈஸ்ட் சேர்க்க மாட்டாங்க, அதில் புளிப்பு இருக்காதுன்றதுக்காக அந்த அந்த வார்த்தையானது அப்படிப்பட்ட ஒரு பொருளை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். எதனால் இதை பார்த்தோன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்கள், 1 கொரிந்தியரில் 5ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் நம்ம வாசிக்கலாம். வாசிக்கும்போது அங்கே இது குறித்த ஒரு தெளிவுகளை வந்து கொடுப்பார் நமக்கு. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்கணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு. புளிப்பில்லாத அப்பம், புரிஞ்சுங்களா? அப்போது இந்த புளிப்பில்லாத அப்பம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் அசுமோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்குது. சரிங்களா? அப்போது ஆதிகால அப்போஸ்தலர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள். அப்போ அந்த அப்பமானது இந்த அப்பம் கிடையாது. சரிங்களா? அப்போ அதை நம்ம எடுத்துடணும். அதை என்ன பண்ணக்கூடாது சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதை கொண்டு போய் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின அந்த ராபோஜனத்தில் இதை கம்பேர் பண்ணக்கூடாது. அப்படி கம்பேர் பண்ணி தான் எல்லாருமே அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வச்சுட்டு தினமும் அல்லது வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு முறை அதை பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி கவனிக்கிறோம். அது மிக மிக சாத்தானுடைய தந்திரம் அப்படின்னு சொல்லி கவனிக்கிறோம். சரிங்களா? இது ஒன்று. 2வது பாருங்கள், அப்போஸ்தலரில் 20ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசிக்கும்போது அங்கே வந்து ஒரு அருமையான வந்து ஒரு காரியம் வந்து நடந்திருக்குது. இந்த காரியங்களை கூட பிசாசானவன் மிக மிக தந்திரமாக ஜனங்கள் மத்தியில் புரிய வச்சுட்டான். இங்கே என்ன நடந்துச்சு பார்க்கும் பொழுது பாருங்கள், 6ஆம் வசனம் படிச்சுட்டு நம்ம 7க்கு வரலாம். அப்போஸ்தலர் 20:6 முதல்ல. சரிங்களா? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு. சரிங்களா? அப்போது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அது எப்போ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீசான் மாதம்
15ஆம் தேதி தொடங்கி 7 நாட்கள் போகும். சரிங்களா? அப்போ 15லிருந்து 21 நாட்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய டிராவலிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரி, பார்க்குறோம். சரிங்களா? இப்போ 7வது வசனம் வாசிக்கலாம். சரிங்களா? 7ஆம் வசனம் வரும்பொழுது, வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிட்கும்படி. வாரத்தின் முதல் நாளிலே. அதனால தான் இந்த வசனங்களை சில பேர் எடுத்துக்கிட்டு வாரத்தினுடைய முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு திருவிருந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியங்களை அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து கவனிக்கிறோம். சரிங்களா? அப்போ அதுவுமே மிக மிக முக்கியமான ஒரு தவறுன்றதை வேதாகம் சுட்டி காமிக்குது. இந்த இடத்துலையும் அப்பம் செல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தையானது ஆர்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேக்க வார்த்தை. என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு உணவு, பிரெட் அது. சரிங்களா? அதை கொண்டு போய் எதோட ஒப்பிட்டு காமிச்சிட்டான் பிசாசானவன் சொல்லி கவனிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒரு ராத்திரியில் ஏற்படுத்தின ராபோஜனத்துக்கு என்ன பண்ணிட்டான்னா ஒப்பிட்டு காமிச்சிட்டான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய அந்த திருவிருந்துன்னு சொல்லக்கூடிய காரியமானது பிசாசனுடைய மிக மிக தந்திரமான தெளிவான வந்து ஒரு உபதேசம் அப்படின்ற ஒரு காரியங்களை பார்த்தீங்கன்னா இந்த 2 வசனம் மூலமாக எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதற்கு எந்த இடத்துலையுமே வேதாந்தத்தில் வந்து சாட்சியிலே கிடையாது. அதனால் அதை நம்ம அப்படியே விட்டுறலாம். சரிங்களா? அப்போ வாரத்தில் ஒரு நாள் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். அது அப்போஸ்தலர் 20:7. டெய்லியும் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது அப்போஸ்தலரில் 2ஆம் அதிகாரத்தில் 42, 46. இந்த 2 இடத்துலையுமே எந்த இடத்துல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலையும் 20ஆம் அதிகாரத்திலையும் வரக்கூடிய அப்பம் செல்லக்கூடிய வார்த்தைக்கு ஆர்டோஸ்ன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது வந்து சாதாரண ஒரு பிரெட். அப்பப்போ கூடுவாங்க இல்லையா? கூடும்போது இப்போ நம்மளாம் வீட்டில் கூடும்போது ஒரு பிஸ்கட் சாப்பிட்றோம் இல்லையா? அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு காரியமே தவிர இதுக்கும் கர்த்தருடைய பந்திக்கும் சம்பந்தமே கிடையாதுன்றதான் வேதாகம் வந்து நிரூபிக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்போது எப்போ தான் அந்த காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பஸ்காவுடைய நியமங்களை அவர் ஏற்படுத்தும் பொழுது மிக மிக துல்லியமாக பார்த்தீங்கன்னா அது சொல்லி காமிச்சிருந்தார். உதாரணத்துக்கு யாத்ராமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அதை வந்து தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாக நீங்கள் வந்து செய்யணுன்றதை சொல்லியிருப்பார். அதே மாதிரி எண்ணாகமத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் அதையும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது குறித்த நாளில் இதை செய்யணுன்றது தான் பழைய ஏற்பாட்டு காலத்து நியமங்கள். அப்போது இந்த நியமங்களை புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொண்டு வரும் பொழுது நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியத்தையுமே அந்த நிலையான எல்லா காரியத்தையுமே ஒரு பொருளை மாற்றிட்டார். சரிங்களா? உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆட்டுக்குட்டி அப்படின்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும். ஸோ இந்த வகையில் அந்த பொருளை மாற்றினார். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் காலங்களை மட்டும் என்ன பண்ணலன்னு சொல்லி பார்க்கும் பொழுது மாற்றவே இல்லை. சரிங்களா? அவர் காலங்களை மட்டும் என்ன பண்ணலன்னா மாற்றவே இல்லை. அப்போ குறித்த நாளில் தான் இந்த ஒரு காரியங்களை செய்யப்பட வேண்டும் என்பதை சொல்லி காமிச்சார். எப்படிலாம் சொல்லி காமிச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கும் பொழுது தான் நீங்கள் 1 கொரிந்தியரில் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 24லேருந்து 25, 26 வாசித்து பார்க்கும்போது சொல்லுவார், அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நீங்கள் புசித்து பானம் பண்ணும் பொழுது கர்த்தர் வர வரைக்கும் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள்னு சொல்லி காமிப்பார். அப்போது அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக தான் இந்த காரியங்களை செய்யணுன்றத ஒரு அருமையான வந்து ஒரு உதாரணத்தை ஒரு நம்பிக்கையை அந்த இடத்துல காமிச்சிருக்கார். சரிங்களா? அப்போ அந்த நம்பிக்கையானது நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாத்ராமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம், எண்ணாமத்தில் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இந்த 2 வசனத்துக்கு இசைவாக மரணத்தை நினைவு கூறும்படியாக. அப்போது ஒருவருடைய மரணத்தை எப்போ நினைவு கூறுவாங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த மரித்த நாளை தான் என்ன பண்ணுவாங்கன்னா நினைவு கூறுவாங்க. வருஷம் முழுவதுமாக கிடையாது. அப்போது வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த காரியங்கள் வரும். இதுதான் யாத்ராமத்திலையும் எண்ணாமத்திலையும் சொல்லப்பட்ட காரியம். அப்போ அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை என்ன பண்ணாங்கன்னா நினைவு கூறுங்கள், நினைவு கூறுதலின் நாள் அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்போ அந்த நினைவு கூறுதல் நாளை நம்ம என்ன பண்ணணும்னா அனுசரிக்கணும், வருஷத்துக்கு ஒரு முறை. அப்போது என்ன மாதிரி ஒரு அடையாளங்களோடு செய்யப்பட வேண்டும் சொல்லி பார்க்கும் பொழுது ராபோஜனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின 2 முக்கியமான அடையாளங்கள், ஒன்று அப்பம், ஒன்று பார்த்திங்கன்னா திராட்சரசம். அப்போ இது 2 பார்த்திங்கன்னா எதற்கு அடையாளமாக வேதாகமத்தில் ஒப்பிட்டு காமிக்கப்பட்டதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த அப்பமானது அவருடைய சரீரத்தையும் இந்த திராட்சரசமானது
அவருடைய இரத்தத்தையும் அடையாளப்படுத்துன்றது அந்த வசனங்கள் நமக்கு சொல்லி காமிக்கும். சரிங்களா? அப்போ அந்த ரெண்டுமே நல்லா யோசிச்சு பாருங்க. என்னுடைய சரீரம் இருக்குது, இதில் மாம்சம் இருக்குது, உள்ள ரத்தம் இருக்குது, சேர்ந்துருக்கு இல்லையா? அப்போது இந்த அப்பமும் திராட்சை ரசமும் அடிப்படையாக எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய அந்த பரிசுத்தமான முழுமையான வாழ்க்கை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்தி காமிக்குது. அந்த வாழ்க்கையானது என்னை மீட்கும்படியாக அவர் அதை மீட்கும் பொருளாக கொடுத்துருக்கிற அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை, என்னை மீட்கும்படியாக அந்த வாழ்க்கையை மீட்கும் பொருளாக அந்த ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் என்ன பண்ணணும்னா நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லி காமிச்சாரே தவிர, இதை பிசாசானவன் சொல்கிற மாதிரி தினம் தினம், வாரம் வாரம், மாதம் மாதம் செய்யும்படியாக வேதாமத்தில் உத்தரவு கிடையாது. அது பிசாசனுடைய தவறான ஒரு காரியம். அதனால தான் திருவிருந்தும் பிசாசும் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நான் கவனித்தோம். சரிங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நாம் பார்த்த காரியங்கள் கொஞ்சம்தான். இதோடைய அநேகமாயிரம் உண்மைகள் பார்த்தீங்கன்னா வேதாமத்துக்குள்ளே அடங்கியிருக்குது. சரிங்களா? அதனால நினைவு கூறுதல்னு சொல்லக்கூடிய நாள் என்ன பண்ணணும்னா அனுசரிக்கணும். அது வருஷத்துக்கு ஒரு முறை, அதுதான் ராபோஜனம் சொல்லக்கூடிய ஒரு காரியம். இதைத்தான் ஆனால் இயேசு கிறிஸ்து நியமமாக ஏற்படுத்தியிருக்காரே தவிர மற்ற காரியங்களே கிடையாது. அப்போ தொடர்ந்து ஆண்டவரை பற்றி உண்மைகளை தெரிந்து கொண்டு ஆண்டவருக்காக ஜீவிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென்.